தங்கலான் திரைப்படத்தை பார்த்து கமல் அவர்கள் பாராட்டி தள்ளியிருக்காங்க. இதை பற்றி பேச போகிறோம். தங்கலான் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பேச போகிறோம். அதுக்கப்புறமா தங்கலான் திரைப்படத்தோட இசைக்கு அங்கீகாரம் கிடைத்து கொண்டு வருகிறது. இதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ விக்ரம் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு காத்திருக்கும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகும் தங்கலானோட எக்கச்சக்கமான விஷயங்களை பேச போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கேன். தங்கலான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த திரைப்படம் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் படத்தோட ப்ரொடியூசருக்கும் படத்தோட இயக்குனருக்கும் சில பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருந்ததால் ரெண்டு பேருக்குமே சின்னதாக ஒரு சண்டை இருந்ததால் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவித்தும் படத்தை ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறமா இந்த படத்தை மே மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மே மாதமும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறமா தான் ஃபைனலாக இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் தங்கலான் திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆகி இருக்கிறது. ஸோ ரசிகர்கள் சமயகராக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் 5 நாட்களில் படம் ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே ஈவன் ஜனவரி மாதமே பல முன்னணி நடிகர்கள் பல படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதுக்கப்புறமா சென்சார் குழு படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ படத்தை பார்த்துட்டு தன்னோட ரிவ்யூவை இப்போ கொஞ்சமாக எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக எல்லாரும் பாராட்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா படத்தோட இசைக்கு எல்லாரும் பாராட்டு தெரிவித்திருக்காங்க. அவங்க சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தான் இப்போ ஜிவி பிரகாஷ் அப்படியே உச்சத்தில் உட்கார வைத்திருக்கிறது. ஆஸ்கார்லாம் வேணாம், இந்த வார்த்தை எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஜிவி பிரகாஷ்க்கு இருக்கிறது. ஃபஸ்ட்டாக ஜிவி பிரகாஷ்காக எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா ஈவன் படக்குழுவும் சொன்ன விஷயம் என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே இதை சொல்லிட்டாங்க. ஸோ நாம் 1000ல் ஒருவன் திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படம் ஆயிடக்கூடாது. ஸோ 1000ல் ஒருவனுக்கு நீங்கள் எவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டாலுமே டைரக்ஷன் எல்லாமே பக்காவே இருந்தாலுமே அந்த படத்தை அப்போ கொண்டாடலாம். ஆனால் இப்போ கொண்டாடினாங்க. ஆனால் ஜிவி பிரகாஷ் கிட்டே இப்போயே சொல்லிட்டாங்களா. ஸோ அந்த திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படம் ஆயிடக்கூடாது. படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா எல்லாரும் உங்களை கொண்டாடணும், அந்த மாதிரி ஒரு மியூசிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதே மாதிரி மியூசிக் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒவ்வொருத்தரும் அதாவது சென்சார் குழுவும் சரி பட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் எல்லாரும் சரி படத்தை பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் தான் ஃபஸ்ட்டாக பாராட்டி இருக்காங்களா. உங்களோட மியூசிக் உண்மையாலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு மாதிரி மியூசிக் போட்டுருப்பீங்க. ஆனால் இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காங்களாம். அதுக்கப்புறமா நம்ம கமல் அவர்கள் தங்கலான் திரைப்படத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஸ்டுடியோ கிரீன் தங்கலான் திரைப்படத்தை கமலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டு காமிச்சிருக்காங்களாம். ஸோ கமல் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது கமல், ஜிவி பிரகாஷ் அதுக்கப்புறமா படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தாங்களாம். விக்ரம் அவர்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சில போர்ஷன் முடிக்காமல் இருந்துச்சாம், அது கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதனால் கமல் அவர்கள் கூட விக்ரம் அவர்கள் படம் பார்க்க வரல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கமல் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ரியலி இந்த படம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு நான் இந்த மாதிரி படத்தில் நடிக்கணும், இந்த மாதிரி படம் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ அதுக்கான சூழ்நிலை அமையல. ஈவன் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அமையல. ஆனால் விக்ரம் அவர்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. அதை விக்ரம் அவர்கள் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கே என்னோட பாராட்டுக்கள் இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு அவர் மெனக்கெட்டு நடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அது உண்மையாலுமே எனக்கு செமையாக இருக்கிறது. படத்தோட எல்லாமே நல்லா இருக்குது. உண்மையிலேருந்து படம் பெருசாக ஹிட் அடிக்க போகிறது. ஸோ பெருசாக ஹிட் அடிக்கிறது அப்படின்னு தாண்டி நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணோம். பெருசாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த அவார்டு வாங்க தங்கலானுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தங்கலான் திரைப்படத்தை விக்ரம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விக்ரம் சம்மந்தமாக சூப்பரான அப்டேட் கிடைத்திருக்கு. தங்கலான் திரைப்படம் முடிச்சுட்டு அப்புறமா விக்ரம் அவர்கள் இதே மாதிரி ஒரு திரைப்படத்தை நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படத்தை ரஞ்சித் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க. இதை தாண்டி அடுத்த படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ மாரி செல்வராஜும் தங்கலான் மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் விக்ரம் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்களாம். விக்ரம் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு நல்லா போச்சா போலே அதெல்லாம் தாண்டி ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மாதம் கழித்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் அவர்கள் நடிக்க போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து விக்ரம் அவர்கள் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்டும் கண்டென்ட் பேஸ்டு சப்ஜெக்ட்டும் ரெடி பண்ணி அதில் நடித்து கொண்டு இருப்பது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருமையான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக தமிழ் சினிமா இந்த திரைப்படங்கள்னால் பெரும் விருதுகள் வெல்ல வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக உலக அளவில் திரைப்படங்கள் ஃபேமஸ் ஆகும்.
தமிழ் சினிமா பற்றி பேசும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தங்கலான் திரைப்படத்தை பார்த்து கமல் அவர்கள் பாராட்டி தள்ளியிருக்காங்க. இதை பற்றி பேச போகிறோம். தங்கலான் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பேச போகிறோம். அதுக்கப்புறமா தங்கலான் திரைப்படத்தோட இசைக்கு வந்து அங்கீகாரம் வந்து கிடைத்து கொண்டு வருகிறது. இதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ விக்ரம் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு காத்திருக்கும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகும் தங்கலானோட எக்கச்சக்கமான விஷயங்களை பேச போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கேன். தங்கலான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த திரைப்படம் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் படத்தோட ப்ரொடியூசருக்கும் படத்தோட இயக்குனருக்கும் சில பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருந்ததால் 2 பேருக்குமே சின்னதாக வந்து ஒரு சண்டை வந்து இருந்ததால் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவித்தும் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறமா இந்த படத்தை மே மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மே மாதமும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறமா தான் வந்து ஃபைனலாக இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் தங்கலான் திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆகி இருக்கிறது. ஸோ ரசிகர்கள் சமயகராக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் வந்து 5 நாட்களில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆவதற்கு முன்பே ஈவன் வந்து ஜனவரி மாதமே பல முன்னணி நடிகர்கள் பல படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதுக்கப்புறமா வந்து சென்சார் குழு படத்தை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ படத்தை பார்த்துட்டு தன்னோட ரிவ்யூவை வந்து இப்போ வந்து கொஞ்சமாக எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக எல்லாரும் பாராட்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா படத்தோட இசைக்கு வந்து எல்லாரும் வந்து பாராட்டு வந்து தெரிவித்திருக்காங்க. அவங்க சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தான் வந்து இப்போ வந்து ஜிவி பிரகாஷ் வந்து அப்படியே வந்து உச்சத்தில் வந்து உட்கார வைத்திருக்கிறது. ஆஸ்கார்லாம் வேணாம், இந்த வார்த்தை எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு வந்து இருக்கிறது. ஃபஸ்ட்டாக வந்து ஜிவி பிரகாஷ்காக வந்து எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா ஈவன் வந்து படக்குழுவும் சொன்ன விஷயம் என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து இதை சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நாம் வந்து 1000ல் ஒருவன் திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படம் ஆயிடக்கூடாது. ஸோ 1000ல் ஒருவனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டாலுமே டைரக்ஷன் எல்லாமே பக்காவே இருந்தாலுமே வந்து அந்த படத்தை அப்போ கொண்டாடலாம். ஆனால் வந்து இப்போ கொண்டாடினாங்க. ஆனால் வந்து ஜிவி பிரகாஷ் கிட்டே இப்போயே சொல்லிட்டாங்களாம். ஸோ அந்த திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படம் ஆயிடக்கூடாது. படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா எல்லாரும் வந்து உங்களை கொண்டாடணும், அந்த மாதிரி வந்து ஒரு மியூசிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதே மாதிரி மியூசிக் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒவ்வொருத்தரும் அதாவது சென்சார் குழுவும் சரி பட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் எல்லாரும் சரி படத்தை பார்க்கும்போது வந்து ஜிவி பிரகாஷ் தான் ஃபஸ்ட்டாக வந்து பாராட்டி இருக்காங்களா. உங்களோட மியூசிக் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு மாதிரி மியூசிக் போட்டுருப்பீங்க, ஆனால் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காங்களாம். அதுக்கப்புறமா நம்ம கமல் அவர்கள் தங்கலான் திரைப்படத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஸ்டுடியோ கிரீன் வந்து தங்கலான் திரைப்படத்தை வந்து கமலுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து போட்டு காமிச்சிருக்காங்களாம். ஸோ கமல் அவர்கள் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது வந்து கமல், ஜிவி பிரகாஷ் அதுக்கப்புறமா வந்து படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இருந்தாங்களாம். விக்ரம் அவர்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சில போர்ஷன் வந்து முடிக்காமல் இருந்துச்சாம், அது கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதனால் வந்து கமல் அவர்கள் கூட விக்ரம் அவர்கள் படம் பார்க்க வரல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கமல் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ரியலியே வந்து இந்த படம் வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி படத்தில் நடிக்கணும், இந்த மாதிரி படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது என்னால் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ண முடியல. ஸோ அதுக்கான சூழ்நிலை வந்து அமையல. ஈவன் வந்து டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எனக்கு அமையல. ஆனால் வந்து விக்ரம் அவர்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. அதை வந்து விக்ரம் அவர்கள் ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கே வந்து என்னோட பாராட்டுக்கள் இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா இந்த படத்துக்காக அவர் மெனக்கெட்டு நடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து உண்மையாலுமே வந்து எனக்கு வந்து செமையாக வந்து இருக்கிறது. படத்தோட எல்லாமே வந்து நல்லா இருக்குது. உண்மையிலேருந்து படம் வந்து பெருசாக வந்து ஹிட் அடிக்க போகிறது. ஸோ பெருசாக ஹிட் அடிக்கிறது அப்படின்னு தாண்டி வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணோம். பெருசாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இந்த அவார்டு வந்து வாங்க தங்கலானுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தங்கலான் திரைப்படத்தை விக்ரம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விக்ரம் சம்மந்தமாக சூப்பரான அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. தங்கலான் திரைப்படம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து விக்ரம் அவர்கள் இதே மாதிரி ஒரு திரைப்படத்தை வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படத்தை ரஞ்சித் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க. இதை தாண்டி வந்து அடுத்த படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ மாரி செல்வராஜும் தங்கலான் மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் வந்து விக்ரம் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. விக்ரம் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு நல்லா போச்சா போலே அதெல்லாம் தாண்டி ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மாதம் கழித்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்து விக்ரம் அவர்கள் நடிக்க போகிறாங்க.
வராங்க. ஸோ அடுத்தடுத்து விக்ரம் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்டும் கண்டென்ட் பேஸ்டு சப்ஜெக்ட்டும் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து நடித்து கொண்டு இருப்பது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருமையான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக தமிழ் சினிமா வந்து இந்த திரைப்படங்கள்னால் வந்து பெரும் விருதுகள் வெல்ல வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக உலக அளவில் திரைப்படங்களை வந்து ஃபேமஸ் ஆகும், தமிழ் சினிமா பற்றி பேசும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் வந்து தங்களான் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை